இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசமும் ஜெபமும் என்ற தொடர் போதனையின் 6ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 14 வரை ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தேவநீதியை நம்பாதவன், சுயநீதியில் பெருமை பாராட்டுகிறவன். ஆயக்காரன் தேவநீதியை அறியாதவன், தன் பாவத்தில் குத்துண்டவனாய் குற்ற உணர்வுடையவனாய் இருந்தவன். பரிசேயன் சுயநீதியில் மேன்மை பாராட்டுவன் மாத்திரமல்ல, பரிசேயன் ஜெபம் எப்படி செய்தான்? தேவனே, நான் பரிகாரர், அதாவது சட்டவிரோதமாக யாரிடம் இருந்து பறிக்காதவன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது, நான் அநியாயக்காரன் அல்ல, நான் நேர்மை உடையவன் என்று தேவனுக்கு சொல்லுகிறான். மூன்றாவது, நான் விபச்சாரன் அல்ல, தன் வாழ்வில் கலங்கிய செயல்களில் ஈடுபடாதவன் என்று தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அது மாத்திரமல்ல, நான் உபவாசிக்கிறேன், நான் தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துகிறேன், எல்லாவற்றையும் அவன் பட்டியலிட்டு தேவனுக்கு தெளிவுபடுத்துகிறானாம். ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நாமும் தேவன் முன் பெருமை உள்ளவர்களாக அல்ல, தாழ்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பதில்களை பெற்றுக்கொள்வோம். God bless you. நான் உங்கள் ஊழியன் கே. சசிகுமார்.